சர்வம் முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ராலஜி டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ உங்களால் பார்க்க போகும். சரிங்க, இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பக்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதை ஒரு சிறுகதை மூலமாக பார்க்க போகிறோம். இந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்க பிறகு உங்களுக்கே பக்தினா என்னங்கிறது புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். வைகுண்டத்தில் நாராயணர் தூங்கிக்கிட்டு இருக்கார். இந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கார். அந்த டயத்தில் அங்கே நாரதர் வரார். வந்துக்கிட்டு நாராயணன்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் போல வரார். பெருமானை வணங்கிட்டு அவர்கிட்ட ஆசி வச்சுட்டு அதுக்கடுத்து சொல்கிறாரு, பெருமானே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே மகாவிஷ்ணு கேட்காரு, ஏன் நாரதரே அப்படின்னு கேட்கும்போது, இந்த உலகத்திலேயே உமக்கு சிறந்த பக்தன்னா அது நான் தான் அப்படின்னு எனக்கு சொல்கிறாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நாராயணர் சிரிக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நாரதர், ஏன் பெருமானே சிரிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அது உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்காரு. அதுக்கு பெருமான் சொல்கிறாரு, எதுக்கும் நீ பூலகத்துக்கு போய் அங்கே சுப்பிரமணியன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஏன் பெருமாள் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, சரி இந்த சுப்பிரமணியனா யார் அப்படின்னு சொல்லிட்டு பூலகத்துக்கு தேடி வராரு. அவரை பார்த்துட்டார். அவர் ஒரு மரத்துக்கிட்ட படுத்து கிடக்காரு. படுத்து தூங்கிட்டு இருக்காரு. உடனே அவர் என்னதான் செய்வாருங்கிறத நம்ம நைட்டு பார்த்துருவோம், ஃபுல்லாக இன்னும் அவர் கூடவே இருந்து பார்த்துருவோம், பெருமாளே ஒருவர் சொல்கிறாருன்னா அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் சொல்லி இருக்காரு. அப்போ காலையில் ஒரு 4 மணிக்கிட்ட எந்திரிச்சிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி கும்பிடுறாரு. கும்பிட்டு அவர் மண்பான தொழில் செய்கிறார். அந்த பானை தொழில் செய்கிறதுக்கு போயிருந்தார். அங்கே போய் அவர் பின்னாடி இவரும் போயிட்டார். அவர் போய் அங்கே பானையை தொழில் செஞ்சு மண் எடுத்து ஒவ்வொரு பானையாக செஞ்சு வச்சு எடுத்து விற்கிறார். இதில் வேலை போல் அவருக்கு எப்பவும் அதிகமாகவே இருக்கும். சாப்பிட கூட டைம் இல்லாமல் பார்க்காரு. பார்த்துட்டு நைட்டு மறுபடியும் 10 மணிக்கிட்ட தான் வீட்டுக்கு வர்றார். வரும்போது அப்படியே மனுஷன் அப்படியே களைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. வந்தவுடனே அவர் சாப்பிட கூட இல்லை. அதே உடல் களைப்பிலேயே மறுபடியும் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு படுத்தூங்க ஆரம்பிச்சிட்டார். இதை பார்த்துட்டே இருந்தார். அது நான் பெருமாள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லையா, மொத்தம் 2 தடவை தானே கும்பிட்றக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மறுபடியும் நம்ம பகவான்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு நாராயணர் முன்னாடி போய் நிற்கார். நாராயணா, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒன்றும் தீவிர பக்தன் மாதிரி தெரியலையே, உங்களோட பக்தன் தான், ஆனால் தீவிர பக்தனை தெரியல. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை தான் உங்கள் பேரை சொல்லியிருக்காரு. நான் அப்படியா, எத்தனை தடவை உங்கள் பேரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உடனே இதுக்கு பதில் கிடைக்கணும்னா இதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, ஒரு மண்பானையில் ஃபுல்லாக தண்ணியை வச்சு நாரதர் தலையில் வச்சு விடுதார். வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மண்பானையை நீ கீழே போட்டுறக்கூடாது, அதேமாதிரி இதோட ஒரு சொட்டு தண்ணி கீழே சிந்திடக்கூடாது. இப்படி சிந்தாமல் இந்த பூலோகத்தை சுற்றி வந்தேன்னா உனக்கு இதோட உண்மை புரிஞ்சிடும் அப்படிங்கிறது. உடனே பகவான் சொல்லிட்டாரு, அதில் போய் நம்ம மரத்தை பேசலான்னு சொல்லிட்டு இவரும் பானையை வச்சுக்கிட்டு தண்ணியை ஃபுல்லாக அதில் ஊற்றி வச்சுருக்கு. அவர் பாட்டு பூலோகத்தை சுற்றும் போது சூரிய பகவான் வராரு. நாரதரேன்னு கூப்பிடுறாரு. அவர்கிட்ட சத்தம் கொடுக்கல. சந்திர பகவான் வராரு. அவர்கிட்ட சத்தம் கொடுக்கல. இப்படி வானத்தில் எந்த தேவர்கள் நாரதரை கூப்பிட்டாலும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு என்னென்னா, பெருமாள் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காரு, இந்த பானையை பத்திரமாவும் தண்ணி சிந்தாமல் கொண்டு போய் ஒப்படைக்கணும்னு. நம்ம அந்த வேலையை தான் செய்யணுமே தவிர யாரையும் எதுவும் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி சிந்தாமல் இருக்கணும், பானை உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து மெதுவாக பூமியை சுற்றி ஒரு வழியாக சுற்றி முடிச்சிருந்தாரு. அவர் சுற்றி முடிக்கும்போது ஒரு தண்ணி நின்றல, பானையும் உடையலை. அப்படி பெருமாள் கிட்ட நிற்கிறாரு. பாத்தியாரா பெருமாளே, நான் இங்கே சொன்ன மாதிரியே பானை உடையாமல் ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாமல் பத்திரமா கொண்டாட்டேன் அப்படிங்காரு. இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பெருமாள் சிரிச்சுக்கிட்டே, இப்போ உனக்கு புரியலையா அப்படிங்காரு. உடனே நாரதர், என்ன புரியலையே பெருமாள் என்ன அப்படின்னு கேட்காரு. அதுக்கு நாராயணர் சொல்கிறாரு, சரி இன்னைக்கு எத்தனை தடவை என் பேரை உச்சரிச்சு அப்படின்னு சொல்லி கேட்காரு. அப்போ தான் நாரதருக்கு புரியுது, இன்னைக்கு நாராயணன் பேர் சொல்லவே இல்லை. ஏன்னா அவரோட மைண்டு ஃபுல்லாக எதில் இருந்துச்சுன்னா, அந்த பானை கீழே வந்துடக்கூடாது, தண்ணி சிந்திடக்கூடாது, இதில் தான் இருந்துச்சே தவிர அவருக்கு இறைவன் மேலே யாருமே வரல. அந்த உடனே நாரதர் சொல்ல, இல்லை நான் ஒரு தடவை உங்களை பேரை உச்சரிக்கலை, ஏன்னா நீங்கள் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டீங்க, இந்த பானை உடஞ்சிடக்கூடாது, தண்ணி சிந்திடக்கூடாதுன்ட்டு. அப்படிங்கும்போது என்னோட கவனம்லாம் அந்த பொறுப்பு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பெருமாள் சொல்கிறாரு, பார்த்தாயா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு பொறுப்பை தான் கொடுத்தேன், அதை கொடுத்த உடனே நீ மறந்துட்டேன். ஆனால் அவனோட வாழ்க்கையில் பாரு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுறான், அவ்வளோ பொறுப்பு இருக்குது. ஏன் நைட்டு தூங்கும்போது சாப்பாட்டை கூட மறந்துட்டான், ஆனாலும் அவன் என்ன மறக்கலையே. இப்போ இதுலேருந்தே தெரியுது அவனுக்கு எது சிறந்த பக்தி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நாரதோட ஆணவம் அழிஞ்சிருச்சு. அவர் உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டாரு, ஆமாம் உண்மையிலே பக்தி அதான் பக்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது கடவுள் பேரை சொல்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அவ்வளோ கஷ்டத்துலேயும் நாராயண பேரை சொல்கிறாங்கன்னா அப்போ அதானே சிறந்த பக்திங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, உண்மைதான் பெருமானே என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு மறுபடியும் நாராயணன்ட்டு வானத்தில் பறக்காரு. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுனா, பக்தின்னா தவம் பண்ணணும், யாகம் வளர்க்கணும், பெரிய பெரிய பூஜைகள் பண்ணணும், அப்படி இப்படி எதுவுமே இல்லை. பக்திங்கிறது சாதாரண பக்தி தான். சரிங்களா? நீங்கள் சும்மா உன் மனசார ஒரு முறை உச்சரிச்சா கூட அதுதான் சிறந்த பக்தின்னு சொல்லி நான் சொல்ல, இது இறைவனே சொன்னது. சரிங்களா?
இதுலேருந்து நம்ம பக்திங்கிறது நீங்கள் என்ன தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் தினமும் போடுற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.